ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக இஞ்சி 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கணும், பூண்டு அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நான் தக்காளி 3 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். தக்காளி நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் பிரியாணி வட்டாவில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சதெல்லாம். பிரியாணி இப்போ பொரிஞ்சு வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொன்னிறமாக. இப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கீரி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நடுவில், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் பிரியாணி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க, இதையும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் சேர்த்ததும் நம்ம நல்லா வதக்கி விடணும். சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நல்லா சிக்கனை வதக்கி விடுங்க. நம்ம ரொம்பலாம் வேக வைக்க வேணாம். சிக்கனை ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போக வதங்கினா போதும். பாருங்கள், இது போல் நம்ம வதக்கிக்கிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலா தான் இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம தனி மிளகாய் தூள் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம 3 ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டு அதுவும் நல்ல ஒரு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு அரை சைஸ் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளறிட்டலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கையில் நம்ம மூடி போட்டுறணும். இப்போ நம்ம பிரியாணிக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு நம்ம ஒரு வெயிட் தூக்கி வச்சிடணும் மேலே. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். பாருங்கள், நான் வெயிட் போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாழை இலையை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. இந்த வாழை இலையோட உள்ள ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லா இறங்கிரும். அது நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் பிரியாணி. பாருங்கள், அது ஒரு 5 நிமிஷம் நான் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி கரெக்டாக வச்சோம்னா பிரியாணி வந்து குழையாமல் நல்லா நமக்கு இந்த மாதிரி வரும். பாருங்கள் பிரியாணி நல்ல ஒரு வாசம், அந்த வாழை இலை நம்ம போட்டோம் இல்லையா அதோட வாசம் அப்படி இருக்குங்க. பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.